ஹாய் கைஸ், அனைவருக்கும் ஒரு பெரிய காலை வணக்கம்ங்க. ஆஃப்டர் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் மீண்டும் ஒரு vlogல வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்துங்க. ஃபுல்லாகவே ஒரு பனிக்காலமாகவும் நம்மளுக்கு மழை அதிகமாக வந்தது. இதில் நம்மளுக்கு காய்ச்சல் வந்ததுனால vlog சைடு வர முடியலங்க. இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கோம். அப்படியே வழக்கம் போல் நம்மளோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம சென்னை எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு லெஜெண்டரி ட்ரெயினில் ட்ராவல் எடுக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன். இன்னும் நம்மளுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகலை, அதெல்லாம் போக போக நம்ம பார்க்கலாம். அண்ட் சென்னை எக்மோர்லேருந்து பாண்டிச்சேரிக்கு, அதாவது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் 6 o'clock ஆகுதுங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு 3 ட்ரெயின் இருக்கும். ஒன்று இந்த 6 மணிக்கு போகிற ட்ரெயின் காக்கிநாடா டு பாண்டிச்சேரி. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இதில் சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி போகிற மெமு இருக்குங்க. ஐ திங்க் 40 ரூபாய் டிக்கெட் நினைக்கிறேன். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 7:10க்கு கச்சிகுடாவில் இருந்து பாண்டிச்சேரி போகிற ட்ரெயின் இருக்குங்க. ஸோ நாம் இன்றைக்கி எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கச்சிகுடாவிலேருந்து பாண்டிச்சேரி போகிற ட்ரெயின் தான். இங்கே சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 7:10க்கு வரும். ஸோ அதில் தான் இன்றைக்கி நம்ம vlog எடுக்க போகிறோம். வாங்க, இந்த ட்ரெயின் ரிலேட்டடான எல்லா தகவலையும் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டைம் இப்போ கரெக்டாக காலையில் 6:20 ஆகுதுங்க. அப்படியே உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு நாம் அப்படியே இந்த அழகான எக்மோர் ஸ்டேஷனுக்குள்ளே போகலாங்க. நாம் அப்படியே பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 4th பிளாட்ஃபார்மில் கன்னியாகுமரி வண்டி தான் வந்து அரைவாகி நிற்கிது. நாம் அப்படியே மேலே போகலாங்க எக்ஸ்கலேட்டரில். நாம் இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5 வந்திருக்கோங்க. நம்மளோட ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெயினோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் பிடிக்கல. 760 ஹைதராபாத்திலிருந்து தாம்பரம் செல்லும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் 9வது பிளாட்ஃபாரத்திலிருந்து புறப்படும். यात्रियों कृपया ध्यान रखें, गाड़ी 1-2-7-6-0 हैदराबाद से तांबरम जाने वाली चारमीनार एक्सप्रेस प्लेटफॉर्म नंबर 9 से रवाना हुई. நாம இப்போ பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல இருக்கோங்க. 6ல பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து அரைவாய் நிற்கிது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது 7வது பிளாட்ஃபார்மில் ரெடியாக அங்கே வெளியே போகிறது சார்மினார், அந்த வண்டி போயிட்டுருக்கு. சார்மினார் தாம்பரம் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து திருச்சி போகிற சோழன் அதிவிரைவு வண்டி ரெடியாக இருக்காப்புல. Train number 1763 coming from Kachina will arrive shortly on platform number 5. பிளாட்ஃபார்ம் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா நாம ட்ராவல் பண்ண போகிற காச்சிகுடா பாண்டிச்சேரி தாங்க அரைவ் ஆகிட்டு இருக்கு. நாம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு அன்ரிசர்வ்டு, பேக்கில் ஒரு அன்ரிசர்வ்டு, அதே மாதிரி எஸ்எல்ஆர்டி இருக்குங்க. க்ரௌட் எப்படி இருக்குன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வண்டி ஃப்ரீயாக தான் இருக்குது, பட் ஆனால் ஜன்னல் சைட் சீட்டு மட்டும் நம்மளுக்கு கிடைக்கலங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுதுங்க. சென்னையிலேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோம். ஒரு 20 நிமிஷம் டிலேயோட போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து நம்ம பாண்டிச்சேரி போகிறதுக்கு டோட்டலாக ஒரு 5 ஸ்டாப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மாம்பலம், தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருத்தூர், விழுப்புரம் வழியாக நாம் பாண்டிச்சேரி போயிடலாங்க.
ஸோ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ட்ரெயினாக இது இருக்கும். காலைல பார்த்தீங்கன்னா 6:35 நினைக்கிறேன் ஒரு மெமு இருக்கும். பட் அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் ஃபேர் வந்து அந்த பேசஞ்சர் ஃபேர் வாங்குறதுனால ட்ரெயின் ரொம்ப க்ரௌடாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 7:20 7:10 தான் இந்த ட்ரெயின் எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து டைமிங்கில் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இது வாரத்துக்கு 3 நாள் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. Passengers, your kind attention please. Next train to Tiruvallur. Skipping. டைம் பார்த்தீங்கன்னா 8:05 ஆகுதுங்க. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். ட்ரெயினுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷனில் க்ரௌட் கொஞ்சம் நிறையாவே ஏறியிருக்காங்க. ஸோ எல்லா சீட்டும் ஃபில்லாக தாங்க இருக்குது. இந்த இடத்துல நம்ம ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் பார்க்கலாங்க. நாம் வந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் போகிறோம். இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் தான் டிக்கெட் ஃபேர் வாங்கியிருக்காங்க. அதாவது 80 ரூபாங்க. இதான் நாம் எடுத்திருக்க டிக்கெட்டுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 160ன்னு போட்டிருக்கு. அதாவது 2 பேர்த்துக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்திருக்கோம். சிங்கிள் பர்சன்னா 80 ருபீஸ் வருங்க இந்த ட்ரெயினில்.
டைம் பார்த்தீங்கன்னா 8:43 ஆகுதுங்க. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு ஜங்ஷன் தான் வந்திருக்கோம். அப்படியே இந்த இடத்துல நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங் பார்த்துக்கோங்க. ஸோ கச்சிக்குடா, புதுச்சேரி, செங்கல்பட்டு, காக்கிநாடா. ஸோ இதுதாங்க நம்ம ட்ரெயினோட ரேக் ஷேரிங். ஐ திங்க் 1 2 3 ஒரு 4 ட்ரெயின் கூட ரேக் ஷேர் பண்ணுது. கூடிய விரைவில் எண்ட் டு எண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச் ட்ராவல் பண்ணி விளாக் எடுக்கலாம். இப்போ செங்கல்பட்டு அரைவ் ஆன பிறகு நம்ம ட்ரெயினில் சில கூட இல்லைங்க, வண்டி செம்ம ஃப்ரீயாக இருக்குது. செங்கல்பட்டு ஜங்ஷன்லேருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டுருக்கோங்க. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல்மருவத்தூர், விழுப்புரம், இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 9:10 ஆகுதுங்க. மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் வந்திருக்கோம். நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தாம்பரம் போகிற ட்ரெயின் தாங்க நின்றுட்டுருக்கு. நம்ம ஒரு 1 month 2 month முன்னாடி இதே ட்ரெயினில் தாம்பரம்லேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போய் vlog எடுத்திருந்தோம்.
நாம் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் தாங்க அரைவாயிருக்கோம். ட்ரெயினே அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எம்டி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் டிலேயோட விழுப்புரம் வந்து அரைவாயிருக்கோம். இங்கேருந்து கரெக்டாக 10:10க்கு நம்மளோட ட்ரெயின் எடுப்பாங்க. ஒரு 30 to 30 மினிட்ஸில் நம்ம பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிடலாங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து அயோத்தி போகிற அந்த சாரதா சேது தாங்க. நம்ம ஒரு பயங்கரமான ட்ரெயின் ஜெர்னியை இந்த ட்ரெயினில் பண்ணியிருக்கோம். வெறும் அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்து ஸ்லீப்பரில் எப்படியே டிடிஆர்கிட்ட பேசி அயோத்தி வரைக்கும் போயிருந்தாங்க. மறக்க முடியாத ஒரு ட்ரெயின் தான். ஸோ அவன் தான் இங்கே போயிட்டுருக்கான். டிலே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நாம் இப்போ பார்த்தீங்கன்னா விழுப்புரமில் நின்றுட்டுருக்கோங்க. நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அரைவாகிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருந்து திருச்சி போகிற சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க. என்ன கூட்டம் பாருங்க அன்ரிசர்வ்டு. மக்களே டைம் பார்த்தீங்கன்னா 10:25 ஆகுதுங்க. விழுப்புரம் ஜங்ஷன்ல இருந்து டிபார்ச்சர் ஆகி போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தாங்க. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 25 மினிட்ஸில் நம்ம பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிடுவோங்க. அண்ட் இந்த விழுப்புரம் ஜங்ஷனில் ஒரு சின்ன தகவல் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த விழுப்புரம் வந்து வண்டி நின்னாலும் சரி, இல்லை இந்த சைடு நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் விற்கிற டீ காஃபி மட்டும் எதுவுமே வாங்கிடாதீங்க. இதோட இது 3வது டைமுங்க. அப்படியே வாங்கி அப்படியே கொட்டியாச்சு. ஸோ மற்றபடி இந்த பலகாரம்லாம் விற்றா வாங்கிக்கோங்க தாராளமாக. மற்றபடி இந்த டீ காஃபி வந்தால் மட்டும் சுத்தமாக வாங்கிடாதீங்க. சுடு தண்ணியாக தான் கொடுக்குறாங்க. இதோட போன வாட்டியும் நாங்கள் சொல்லிட்டு தான் போனோம். பட் இந்த டைமும் அதே மாதிரி தான் ஆச்சு. வாங்கி அப்படியே கீழே கொட்டியாச்சுங்க. பாண்டிச்சேரியோடைய தற்காலிக பேருந்து நிறுத்தம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிது. சென்னை போகிற பஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:35 ஆகுதுங்க. ஒரு 30 மினிட்ஸ் டிலேயோட பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. 11 o'clock வரணும். ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் டிலே ஆகிடுச்சிங்க, அவ்வளோதான். மக்களே ஃபைனலாக நம்ம வீடியோவோட எண்ட்க்கு வரோங்க. பின்னாடி இருக்குல்ல அதான் நம்மளோட பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் டிலேயாக வந்துட்டாங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனுங்க. சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி வரணும்னு நினச்சிங்கன்னா
அந்த காலையில் ஒரு மெமோ ஒன்று இருக்குது. பட் அது நிறைய ஸ்டாப்பில் நின்று வரும். எல்லாத்துக்கு மேலே க்ரௌடாகவும் இருக்கும். அதில் பெனிஃபிட் என்னென்னா டிக்கெட் ரேட் 40 ரூபா தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இருக்குது. பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டும்தான் இயங்கும். திங்கள், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள் மட்டும்தான் நாம் வந்து அந்த கச்சிகுடா பாண்டிச்சேரி ட்ரெயின் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாராச்சும் இல்லை ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே இருந்து அடுத்த லெஜெண்டரி ட்ரெயினை ட்ராவல் பண்ணுறதுக்காக கிளம்ப போகிறோங்க. அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு ட்ராவல் டேஸ் வந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை, see you.